சுவாமியே சரணமையப்பா. நல்முத்து மணியோடு ஒளி சிந்தும் மாலை, நவரத்ன ஒளியோடு சுடர்விடும் மாலை, கற்பூர ஜோதியில் கலந்திடும் மாலை, கனகமணி கண்டனின் துளசி மணி மாலை, ஆயிரம் சரணங்கள் சொல்லிடும் மாலை, ஐயனின் கடைக்கண்ணில் அன்பெனும் மாலை, அழுதையில் குளித்திடும் அழகு மணி மாலை, பம்பையில் பாலனின் பவழமணி மாலை, ஐந்து மலை வாசனின் அழகு மணி மாலை, ஐயப்ப சுவாமியின் அருள் கொஞ்சும் மாலை, அந்த ஆனந்த ரூபனின் அன்பெனும் மாலை, கன்னியின் கழுத்தினில் அரங்கேறும் மாலை, துளசி மணி மாலை, ஐயன் துளசி மணி மாலை. நேற்றைய தினம் நாம் மாலை எப்படி போட்டுக்கணும் அப்படின்னு சொல்ல வந்தோம். அதை நாம் இன்று தொடர்வோம். இப்ப பாடின பாட்டிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், துளசி மணி மாலை. ஐயப்பனுக்கு உகந்தது துளசி மணி மாலை. ஏன் ஐயப்பன் துளசி மணி மாலையை தேர்ந்தெடுத்தார் அப்படின்னா, ஐயப்பன் வரலாறை நாம் பின்னால் விரிவாக பார்க்க போகிறோம். இருந்தாலும் முன்னால உங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்தை உங்களுக்கு சொல்லிட்டு நினைவுபடுத்தி நான் விரத முறைக்கு செல்கிறேன். ஐயப்பன் புலிப்பாலை கொண்டு வருவதற்காக காட்டுக்கு புறப்பட்ட நேரம். அப்போ பந்தளராஜா கலங்கி போயிட்டான், ஆடி போயிட்டான். அதாவது என்னடா அது, நம்மெல்லாம் இவ்வளவு பெரிய படம் இருக்கு, இவ்வளவு பெரிய ராஜா, நம்ம ஒரு சின்ன பையனை, ஒரு 12 வயசு பையனை போய் நம்ம காட்டுக்கு புலிப்பால் கொண்டு வரதுக்காக அனுப்புறோமே, எனக்கு மனசாட்சி உறுத்துது மணிகண்டா, நீ போக வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது, அப்ப ஐயப்பன் சொன்னாரா, அப்பா நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் அம்மாவோட இந்த தலைவலி தீரணும், நம்மளோட பிரச்சனை அதான் அப்போ, அதனால எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, நானே காட்டுக்கு போய் புலிப்பால் எடுத்துன்னு வரேன் ஐயப்பன் உறுதியாக புறப்படுகிறார். அதன் பின்னால் இருக்கிற விஷயம் வேறு, அதை நாம் பின்னால் விவரமாக பார்ப்போம். அப்போ ஐயப்பன் கிளம்பும் பொழுது, அதாவது புலிப்பால் கொண்டு வருவதற்காக கிளம்பும் பொழுது பந்தளராஜா என்ன பண்ணாரா, உனக்கு பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு துளசி மாலையை எடுத்து ஐயப்பன் கழுத்துல போட்டாராம். அன்பர்களே, இந்த இடத்துல நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், துளசி மாலை என்பது மகாவிஷ்ணுடைய அம்சம் இல்லையா? அப்போ அந்த துளசி மாலையை ஐயப்பன் காற்றுக்கு கிளம்பும் பொழுது, அதாவது புலிப்பாலை கொண்டு வருவதற்காக ஒரு சாக்கு அதுதான். ஆனா உண்மையான காரணம் மகிழ்ச்சியை சம்ஹாரம் பண்ணணும், மகிழ்ச்சியை கொலை பண்ணணும். அதுக்காக தான் ஐயப்பன் கிளம்புறார். அப்போ ஐயப்பனுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக பந்தளராஜா போட்ட மாலை விஷ்ணுவுடைய அம்சமான துளசி மாலை. அதனாலதான் நம்ம விரதம் ஆரம்பிக்கும் பொழுது இந்த துளசி மாலையை போட்டுக்கொள்ள வேண்டும் என்பது ஐதீகம். இப்போ துளசி மாலையை போட்டுட்டு ஐயப்பனுக்கு என்ன பண்றார் பந்தளராஜா, ஒரு துணிப்பையில அவர் சாப்பிடுவதற்காக இந்த அரிசி, பருப்பு, இந்த வெல்லம் என்று சொல்வார்கள், அச்சு வெல்லம் என்று சொல்வார்கள், அந்த வெல்லம், அவல், பொரி, அதாவது எந்தெந்த உணவுப் பொருட்கள் எல்லாம் ரொம்ப நாள் வச்சிருந்தாலும் கெட்டு போகாதோ அதை வைக்கிறார். இன்னொரு பையில, அதாவது ஒரு பை, இந்த இருமுடி அப்படின்னு சொல்லி ஒரு பையில 2 பாகமாக பிரித்து, ஒரு பகுதியில இந்த உணவுப் பொருட்கள், மற்றொரு பகுதியில ஒரு தேங்கால நெய்ய வைக்கிறார். ஏன் நெய்ய வைக்கிறார் அப்படின்னா, அன்பர்களே, இதில் நாம் கவனிக்க வேண்டிய மற்றொரு முக்கியமான அம்சம், ஐயப்பனுடைய விரத முறைகள் எல்லாமே இது ஐயப்பனுக்காக பண்ணதுன்னு யாரும் நினைக்க வேண்டாம். இது நமக்காக ஐயப்பன் நடத்தி காட்டிய ஒரு மாயையான ஒரு நாடகம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியம். ஐயப்பனோட விரதம் நமக்கு சொல்றது என்ன அப்படின்னா, நம்மள மாதிரி ஐயப்பன் இருந்தார். அப்ப ஐயப்பன் என்ன சொல்றார், என்ன மாதிரி நீ இருக்கணும், உன்ன மாதிரி நான் இருக்கேன், எனக்குள் நீ உனக்குள் நான். அதுதான் இன்னைக்கு ஐயப்பனோட மிகப்பெரிய தத்துவமான தத்துவமசி என்று இன்னைக்கும் 18ஆம் படியில பார்க்கலாம். அந்த மேல எழுதியிருக்கோம் தத்துவமசின்னு.
பகவான் சரணம் பகவதி சரணம் 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 ஐயப்பா பகவதி சரணம் பகவான் சரணம் 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 ஐயப்பா பகவான் சரணம் பகவதி சரணம் பகவானே பகவதியே தேவன் சரணம் தேவி சரணம் தேவனே தேவியே பகவான் சரணம் பகவதி சரணம் பகவானே பகவதியே தேவன் சரணம் தேவி சரணம் தேவனே தேவியே பகவான் சரணம் பகவதி சரணம் 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 ஐயப்பா பகவான் சரணம் பகவதி சரணம் 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 ஐயப்பா பகவதி சரணம் பகவான் சரணம் 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 ஐயப்பா பகவதி சரணம் பகவான் சரணம் 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 ஐயப்பா அகமும் குளிரவை அழைத்திடுவோமே சரணம் சரணம் ஐயப்பா அகமும் குளிரவை அழைத்திடுவோமே சரணம் சரணம் ஐயப்பா பகலும் இரவும் உன் நாமமே ஸ்மரணம் ஸ்மரணம் ஐயப்பா கரிமலை வாசா பாப விநாசா சரணம் சரணம் ஐயப்பா கரிமலை வாசா பாப விநாசா சரணம் சரணம் ஐயப்பா கருத்தினில் வருவாய் கருணை பொழிவாய் சரணம் சரணம் ஐயப்பா கருத்தினில் வருவாய் கருணை பொழிவாய் சரணம் சரணம் ஐயப்பா மகிஷி சங்காரா மதகஜ வாகனா சரணம் சரணம் ஐயப்பா மகிஷி சங்காரா மதகஜ வாகனா சரணம் சரணம் ஐயப்பா சுகுண விலாசா சுந்தர ரூபா சரணம் சரணம் ஐயப்பா சுகுண விலாசா சுந்தர ரூபா சரணம் சரணம் ஐயப்பா ஆறு வாரமே நோன்பிருந்தோம் பேரழகா உன்னை காண வந்தோம் ஓ, ஐயப்பா 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 ஆறு வாரமே நோன்பிருந்தோம் பேரழகா உன்னை காண வந்தோம் பாலபிஷேகம் உனக்கப்பா பாலாபிஷேகம் உனக்கப்பா இந்த பாலனை கடை கண் பாரப்பா முத்திரை தேங்காய் உனக்கப்பா தித்திக்கும் நாமம் எமக்கப்பா முத்திரை தேங்காய் உனக்கப்பா தித்திக்கும் நாமம் எமக்கப்பா கற்பூர தீபம் உனக்கப்பா உன் பொற்பத மலர்கள் எமக்கப்பா கற்பூர தீபம் உனக்கப்பா உன் பொற்பத மலர்கள் எமக்கப்பா நெய் அபிஷேகம் உனக்கப்பா திவ்ய தரிசனம் எமக்கப்பா
சரணம் பகவதி சரணம் பகவானே பகவதியே தேவன் சரணம் தேவி சரணம் தேவனே தேவியே பகவான் சரணம் பகவதி சரணம் 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 ஐயப்பா பகவதி சரணம் பகவான் சரணம் 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 ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி 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 சரணம் ஐயப்பா 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 இருமுடிதாங்கி ஒரு மனதாகி குருவெனவே வந்தோ இருவினை தீர்க்கும் யமனையும் வெல்லும் திருவடியை காண வந்தோ பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே நெய்யபிஷேகம் சுவாமிக்கே கற்பூர தீபம் சுவாமிக்கே ஐயப்பன்மார்களும் கூறிக்கொண்டு ஐயனை நாடி சென்றிடுவார் சபரிமலைக்கு சென்றிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உனை
பலம் தா தேக பலம் தாயென்றால் அவரும் தேகத்தை தந்திடுவார். பாத பலம் தாயென்றால் அவரும் பாதத்தை தந்திடுவார். நல்ல பாதையை காட்டிடுவார். சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. சபரி பீடமே வந்திடுவார். சபரி அன்னையை பணிந்திடுவார். சரஸ்வதியாரில் கன்னிமார்களும் சரத்தினை போட்டு வணங்கிடுவார். சபரிமலையினரை நெருங்கிடுவார். 18 படி மீது ஏறிடுவார். கதி என்று அவனை சரணடைவார். அறிமுகம் கண்டே மயங்கிடுவார். ஐயனை துதிக்கையிலே தன்னையே மறந்திடுவார். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம். ஐயப்ப சரணம் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே